ஹாய். கிட்டத்தட்ட 75 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டு வந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 சகாப்தம் முடிஞ்சுதுங்க. எஸ், புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. அண்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் இதுதான் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குங்க. ஸோ இந்த புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இல்லை யார் படித்தாலும் இட் ஷுட் பி கிளியர், கான்சைஸ் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அதை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் லிட்டிகேஷன்ஸ் இல்லாட்டி டிஸ்பியூட்ஸ் எல்லாமே ஈஸியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கான்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் ஆக்டை விட 50% தான் சைஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன ஆக்டில் 911 செக்ஷன்ஸ் இருந்துச்சு, வேற இந்த ஆக்டில் 536 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு பெரிய வரவேற்பாக பார்க்குறோம். அண்டு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் 2025 ஒரு முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயரை ரீப்ளேஸ் பண்ணி டேக்ஸ் இயர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வரவேற்கத்தக்கதாக பார்க்குறாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் 2025 ஃபீட்பேக் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த மாதிரி கொண்டு போகலாங்கிறத ப்ளீஸ் புட் இட் ஆன் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.